நடிகர் தனுஷ் தன்னுடைய பிறந்த நாள் விழா ஒன்றில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். லிங்கா பேபி, if you are bad, I am your dad. என்னன்னா ஏதேதோ பேசுறியா? தனுஷ் கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, படத்துல ரொம்ப பிரமாதமா நடிச்சிருவாரு, ஆனா மேடைன்னு வரும்போது கோட்டை விட்டுருவாரு. அதே போல மற்ற நடிகர்கிட்ட என்ன பிரச்சனைனா, திரையில ஒழுங்கா நடிக்க மாட்டாங்க, மேடையில கரெக்டா நடிச்சுப்பாங்க. அடுத்தடுத்து நடிகர்கள் மக்கள் மத்தியில் அரசியல் பயணம் குறித்து பேசுவதற்கு ஆயத்தமாகிறார்களா? ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தனுஷுக்கு போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. அதே போல அவருடைய இல்லத்திற்கு முன்னாடி இன்னைக்கு இருந்த ரசிகர்கள் சிஎம்ஆ வரட்டுமே, அடுத்த எலெக்ஷன்ல நிக்கட்டுமே அப்படின்னு பாசிட்டிவா அந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க. இது நம்ம ஆட்டம், எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். யோசிச்சு பாக்குறாங்க தனுஷ், ஏன் விஜய் மட்டும் தான் பஞ்சு டைலாக் ஃபைட்டா, நான் பண்ணலையான்னு லாரன்ஸ் யோசிக்கிறாரு, தனுஷ் யோசிக்கிறாரு. ஹலோ டியர், ஐ ஆம் சில்பா குமாரியா. என்னது ஏன்டா டேவா? என்னடா முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறியா? சார் நான் சொல்லலீங்க, கூட்டத்துல எவனோ வருங்கால முதல்வர் சில்பா குமார் வாழ்கான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. நீயே காசு கொடுத்து சொல்ல வச்சியாம? அப்படி எல்லாம் சொல்லீங்க. மந்திரி ஆகலாம்ங்கிற ஆசை எனக்கு இல்லீங்க. வேற யாருக்கோ அந்த ஆசை இருக்கலாம், சத்தியமா எனக்கு அந்த ஆசை இல்லீங்க. 2 காலை எடுத்துருவேன். என்னது 2 காலை எடுத்துருவீங்களா? ஐயா, இனிமே டிராமா சினிமாவில் கூட நான் முதல் மந்திரி வேஷம் போட மாட்டேங்க. ஜாக்கிரதையா இரு, வாயில ஒரு பல்லு இருக்காது. வாயில பல்லு இருக்காதா? ஐயோ, உங்களை சொல்லிங்க. விஜய் வந்துட்டாரு, இப்ப ரூலிங் பார்ட்டி ஆனதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அன்பாப்புலர் ஆவாங்க. என்னடா சொல்றீங்க? பெண்கள் பாதுகாப்பு ஸ்டாலின் ஆட்சியில பேசினாரு, இப்ப அவர் பேசும்போது எப்படி இருக்கும்? அன்னைக்கு கையை இறுக்கி முறுக்கி மடக்கி குத்தனை அதே மாதிரி குத்து. அப்ப அப்படி ஜாலியா பேசலாம். ஸ்டாலின் அங்கிள், என்ன அந்த பொண்ணை யாரோ கைப்பிடிச்சு இழுத்துட்டாங்களாமே, என்ன இங்க தலித்து செத்துட்டாங்களாமே, இது அவங்க ஆட்சியா அங்கிள் நாங்க. இப்ப என்ன நம்ம பேசுறோம், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப இயல்பாவே அன்பாப்புலர் ஆவாங்க. எப்பவுமே ஆளுங்கட்சி ஆகும்போது பதில் சொல்ல வேண்டிய நிலை. வெளியே தொழில் செய்யறதா உள்ள உட்காந்து டம்ம வலிச்சுட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸி நினைச்சியா? ஒத்த கஷ்டம்டா. கடன் எத்தனை கோடி பேர் இருக்கு? 20,800 கடன். இவர் ஸ்டாலினை பார்த்து கடன் வாங்கி எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னாங்க. இப்ப உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுல என்னன்னா, திமுக காரங்க எதுவா இருந்தாலும் கூட்டி வச்சு நீங்க பேசலாம். ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுவாரு, உதயநிதி பதில் சொல்லுவாரு, துரைமுருகன் பதில் சொல்லுவாரு, தங்கம் தென்னரசு பதில் சொல்லுவாரு. இவங்க கட்சியில பதிலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க போகுது? அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். மானம் கெட்ட போல. இனி சினிமாவில் இருந்து ஒருவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி தல. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, செல்லுங்கள் தோழர்களே. எதிர்காலத்துல அண்ணாமலை பெரிய டஃபா இருப்பார். ஒன்னே அண்ணன் சொல்றது சிக்கிருக்காண்டா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நிச்சயமா இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், எங்க இருந்தெல்லாம் சிஎம் வரப்போறது இல்ல, த்ரிஷா சிஎம் ஆக போறாங்க. நான் சிஎம் ஆகுறேன். நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. திருடனை திட்டாதே, நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். அவங்களோட ஜாதகம். நீங்க தலை வருவாருன்னு சொன்னீங்க. நான் பேசுறது பியூர்லி ஏன் அஜித் சார் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அஜித் சார் ஜாதகம் எனக்கு தெரியும். வடக்குல சூளம் வாயில முரணி சேசிங்கள ஜோசியமா சொல்ற ஈராட் அப்படி வாயில சொல்லி. என்னோட ஸ்டார் படம் அஜித் சார் தான் பண்ண வேண்டியது. அப்ப தமிழ்நாட்டோட ஜாதகமே பிரவீன் காந்தி சார் கையில தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். நம்ம கிட்ட கேட்காம ஒரு பைசா அட்வான்ஸ் வாங்குறது இல்ல, புது படம் ஆரம்பிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் மரியாதை. இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன். சரி சொல்லு. விஜய் சார் அந்த ஒரு இதுல வந்துட்டார் இல்லையா, இப்ப அவருக்கு அதே அந்த வீரியம் இருக்குமானா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உளவியலா ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் தான் அது மேல கிக்கு. ஒரு பொண்ணை விரும்பி இருப்பான். இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. இல்ல அரசியல்ல இப்ப இவர்களுடைய வருகை அப்படிங்கிறது மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அவர்களுக்கான கடன் அடைக்கிறதுக்கு வராங்கமா? நன்றி கடன்லாம் இல்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. விஜய் சார் சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. விஜய் சார் அவரு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர். ஏன் வளர்ற? தெளிவா சொல்லு. திரு விஜய் சாருக்கு அவங்க அப்பா நீ சிஎம் ஆகணும் அந்த இன்ஜெக்ட் பண்ணதுல அது வந்து நிக்குது. நான் போலீஸ் ஆவேன். இதே மாதிரி எல்லாருக்கும் வருமா அப்படின்னா அது வராது. இப்ப நீங்க வரலான்னு சொல்றீங்களா வேணான்னு சொல்றீங்களா?
தனுஷ் உள்ள வராருன்னா தாவேக்காக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமனாலும் உங்களுக்கு தெரியல. இந்த 18 to 30 years ஜோன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது விஜய் சார். அந்த இடத்துல வந்து தனுஷும் வேட்பாளர் நிறுத்துறாரு, போட்டி போடுறா, கண்டிப்பா விஜய் அவர்களோட ஓட்டு வந்து கணிசமா குறையும். ஏன் ஃபுல்லா அவன்தான். கமான் டேய், உன்னோட ஏம் அவன்தானா? என்னோட ஏம் அவன்தான்டா. கைய குறா யோ, உயிரை வாங்கிட்டான்டா வவால. போன ரவுண்டுல அவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சுறா. வாங்க 2 பேர் போய் அடிப்போம். நீதான்டா போய் அடிக்கணும். கொலைக்கேஸ் என்ன எடுத்து விளையாண்டு பாக்குறியா? கண்டிப்பா அதனுடைய பாதிப்பு தாவேக்காக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ராவண மாண்டா அப்படின்னு போட்டு வைப்பு பண்ணும்போது அவங்க வடசென்னை பிஜிஎம் எடுத்து போடுவாங்க. இந்த தப்பு பெருசா, அந்த பேண்ட் பெருசாடா? 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தானே பெருசு. எங்க தப்பு தானே பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பிஜிஎம் ஆமா, வேற என்ன? ரீல்ஸ் பிஜிஎம் ரீல்ஸ் டு ரீல்ஸ், ஃபயர் விடுறது Facebookல, அதுக்கப்புறமா கட் அவுட், பாலாபிஷேகம், இதுதான். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. நம்ம போகும்போது இவன் மட்டும் தான் இருந்தான். ஊர் வீரர்களுக்குள்ள வச்சிருக்க போறான்டா, காந்தி சிலைட் வச்சிருக்கானு முக்கியமா பாக்கணும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபலம் ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை நோக்கி அரசியல் நகர்ந்துச்சுன்னு சொல்றீங்களா? மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். இப்ப வந்து கொள்கை அது மாதிரியான விஷயங்கள் இனி எடுபடாது அப்படிங்கிற டோன்ல எடுத்துக்கணுமா? அதாவது அரசியல் நகர்ந்துச்சாலாம் இல்ல, போய் சேர்ந்து முஞ்சிச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் இந்த திருப்புறத்தன்மை, அதுக்கப்புறமா அமைதியா இருந்து ஒரு சில விஷயத்த சாதிக்கிறது, எதிரில் பார்க்கும்போது நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா அத ஒரு அரசியல் ரீதியா தாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலலாம் வந்து விஜய் சார் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். அவ்வளவுக்கு சீமான் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட சில பல மாதங்கள் வந்து இவர் கூட தான் அவர் வரப்போறார் நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறார். இல்ல புரியல, ஏமாத்துனீங்களா? டேய் கிளி, நேத்து நைட்டு தானே சொன்னேன், இப்ப நான் புதுசா வாய பழகுற, இப்பயாவது கிளீனா ஃபாலோ பண்ணு, புரியுதா பாரு. அப்போ சுமதி காமதி எல்லாம் பிளான் தான். தம்பி வந்துட்டான், எனக்கு அண்ணனுக்கு இனிமேல் பிரச்சனையே கிடையாது, தம்பி தான் பெரிய பொருளை எடுத்து போட போறாப்பல வடசென்னை மாதிரின்னு தெரியல. அப்ப அதுக்கு தனுஷ் தான் கரெக்ட். யார் விசுவாசி தெரியலையா? இப்ப பாரு, விசுவாசம், என் விசுவாசம் குணாவுக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.